அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் வாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்லவள் வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் அனுபவத்திலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவையானது இன்று 30வது பாசுரம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செய்யிழையார் சென்றிரஞ்சி அங்கப் பறை கொண்டவாற்றை அணிபுதுவை வைங்கமலத் தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே எங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். வங்கக் கடல் கடைந்த மரக்கலங்களை உடைய ஒரு பெரிய கடலை எம்பெருமான் வாசுகியை கயிறாக கொண்டு மந்திரமலையை மத்தாக வைத்து கொண்டு கடைந்தான். அப்படி கடைகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மரக்கலங்களுக்கு எந்த விச்சேதம் இல்லாமல் பண்ணினானான். அதை சொல்கிறார். கடைந்த மாதவனை அங்கு கேசவனை என்று கண்ணபிரானை. மாதவன் என்றால் ஸ்ரீயப்பதியான பிராட்டியோடு கூடியிருக்கக்கூடிய மாதவன் கண்ணபிரானை திங்கள் திருமுகத்துச் செய்யிழையார் சந்திரன் போன்ற அழகிய முகத்தை உடைய செவ்விய ஆபரணங்களை உடைய ஆட்சிகள் செய்யிழையார் சென்று இறைஞ்சி அடைந்து வணங்கி அங்கு அத்திருவாய்ப்பாடியில் பறைகொண்டவாற்றை புருஷாகாரத்தை பெற்ற அந்த விருத்தாந்தத்தை அணிபுதுவை அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்து பைங்கமலத் தந்தெறியல் பசுமை பொருந்திய தாமரை மலர்களால் ஆன மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய குளிர்ந்த மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டர்பிரான் சாட்சாத் எம்பெருமானுக்கே பெண்ணை கொடுத்து அந்த அற்புதமான மாமனாரான இந்த பட்டர்பிரான் கோதை ஆண்டாள் சொன்ன அருளி செய்த சங்கத் தமிழ் மாலை திரளாக அனுபவிக்கக்கூடிய இந்த தமிழ் மாலையை தப்பாமல் ஒன்று விடாமல் இங்கு இத்தலத்திலே வண்ணமாக ஓதுபவர்கள் ஈரிரண்டு மால்வரை தோள் பெரிய மலை போன்ற 4 திருத்தோள்களை உடையவனும் செம்கண் திருமுகத்து சிவந்த கண்களை உடைய திருமுகத்தை உடையவனும் செல்வம் ஐஸ்வர்யத்தை உடையவனும் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எவ்விடத்திலும் அவனுடைய கிருபையை பெற்று எம்பெருமானுடைய அடியோர்களாக ஆகி ஒரு பெரிய பாக்கியசாலிகள் ஆவார் என்பதை இன்புறுவர் என்று அருளி செய்கின்றார் ஆண்டாள் நாச்சியார். எம்பெருமானுடைய திருக்குணங்களை அனுபவிப்பதற்கு கிருஷ்ணாவதாரத்திலே கோபியர்களெல்லாம் எம்பெருமானை நேரே சென்று அனுபவிப்பதற்காக காத்தியாயினி நோன்பு என்று சொல்லி அந்த யமுனையாற்றன் கரையிலே நோன்பு நோற்று கண்ணனிடத்திலே சென்று அனுபவித்தார்கள். அதை தான் நேரடியாக செய்ய முடியாத பிராமண குலத்திலே பிறந்திருந்த ஆண்டாள் நாச்சியார் அனுராகம் செய்து அதை போலே தன்னை மாற்றிக்கொண்டு ஆயர்பாடியாகவே ஸ்ரீவில்லிபுத்தூரை மாற்றி அங்கு இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையானையே நாயகனான் என்ற நந்தகோபனுடைய திருமாளியாக மாற்றி கண்ணனையே அங்கே இருக்கக்கூடிய பெருமாளையே தன்னுடைய நாயகனாக நினைத்து கொண்டு நோன்பு நோற்றாள். பொய்யே நோன்பு நோற்றால் அது பலிக்குமா என்று சொன்னால் பொய்யே கைமை சொல்லி புறமேயாடி மெய்யே பட்டொழிந்தேன் விதிவாய்க்கென்று காப்பாரார் என்று ஆழ்வார் சொன்னபடி பொய்யாகச் சொல்லியும் ஆண்டாளுக்கு சாட்சாத் அந்த ரங்கநாதனையே மணாளனாக பெறக்கூடிய பாக்கியம் பெற்றது. இதை நாம் சேவிப்பதனாலே நமக்கென்ன பயன் என்று சொன்னால் அங்கு கோபியர்கள் நேரே கண்ணனை அனுபவித்தார்கள். ஆண்டாள் நாச்சியார் ரங்கநாதனையே சென்று அடைந்தாள். நாமும் அந்த பிரபந்தத்தை அனுசந்தானத்திலே கொண்டோம் என்று சொன்னால் நமக்கும் எங்கும் திருவருள் பெறுவர் என்று சொல்லி அற்புதமான பலஸ்ருதியை சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்திலே முதல் 5 பாசுரங்களிலே அதிகாரிகளையும் காலத்தையும் காரியத்தையும் தலைக்கட்டினார் முதல் பாசுரத்திலே. 2ஆம் பாசுரத்திலே நோன்புக்கு அங்கமாக இருக்கக்கூடியது செய்ய வேண்டியவற்றை விட வேண்டியவற்றையெல்லாம் சொன்னார்கள்.
மூன்றாவது பாசுரத்திலே நாம் நமக்கு இனிதாக நோன்பு நோக்க இதற்கு அனுமதி பண்ணின நாட்டாருக்கு என்ன புருஷார்த்தம் என்றால், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் என்று அனுபவித்தார்கள். நான்காவது பாசுரத்திலே அந்த மழை எப்படி பெய்ய வேண்டும் என்றும், ஐந்தாவது பாசுரத்திலே அப்பேற்பட்ட எம்பெருமானை அடைவதற்கு நமக்கு தகுதி உண்டா, நம்முடைய பாவங்களெல்லாம் நம்மளை ஒட்ட விடாதே என்று சொல்ல, அப்படியல்ல, அப்பேற்பட்ட மாயனை நீங்கள் சொல்ல தீயினில் தூசாகும் என்று சொல்லி அருள் செய்கின்றார். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு, நீ சொன்னால் போதும். இதற்காக பெரிய யாக யஜ்யங்கள்லாம் பண்ண வேண்டியதில்லை, அவனை நாமத்தை சொன்னாலே போதும் என்று 5ஆம் பாட்டிலே சொல்லி, அந்த அடியார்கள் 10 அதிகாரி நிஷ்டர்களை, தோழியர்களாக இருக்கக்கூடிய அதிகாரி நிஷ்டர்களை 10 பேரை எழுப்பிக் கொண்டு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு சென்று அங்கு கோயில் காப்பாளனையும் வாசல் காப்பானையும் எழுப்பி, அதற்கு மேலே நந்தகோபர், யசோதை பிராட்டி, கண்ணபிரான், நம்பி மூத்த பிரான் இவர்களை சொல்லும் முறைகளை வலுவாமல் சொல்லி எழுப்பினார்கள். 18ஆம் பாட்டில் நப்பிண்ணை பிராட்டியை பலவாறு புகழ்ந்து எழுப்பி, 19ஆம் பாட்டிலும் 20ஆம் பாட்டிலும் கண்ணபிரானையும் நப்பிண்ணை பிராட்டியும் சேர உணர்த்தினார்கள். 21ஆம் பாட்டிலே எம்பெருமான் ஆற்றப்படைத்தான் மகனே என்று நந்தகோபனுடைய குமாரனாக இருக்கக்கூடிய நீ ஊற்றமுடையவன், உலகிலே பெரியவனாக இருக்கக்கூடியவன், உனக்கு எதிரிகளெல்லாம் உயரத்துக்காக வந்து உன்னுடைய திருவடியிலே விழுந்தார்கள். ஆனால் நாங்கள் உன்னுடைய குணத்துக்கு தோற்றி போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து என்று சொல்லி அனுபவிக்கின்றார்கள். அப்பேற்பட்டவன் நீ எப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலே அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து அந்த ஆசனத்திலே எப்படி உனக்கா கீழே அவர்களெல்லாம் பங்கப்பட்டு இருக்கின்றார்களோ அப்பேற்பட்டு நீயும் வந்து செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் வெளியாவோ, எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று 22ஆம் பாட்டிலும் நீ எப்பேற்பட்டவன் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன், நீ மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்திருக்கும் சீரி சிங்கமாக இருக்கக்கூடியவன், நீ யாம் வந்த காரியத்தை சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து ஆராய வேண்டும் என்றும் அவனுடைய வடந்து வந்த அழகை கண்டு 24ஆம் பாட்டிலே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி குளம் போற்றி திரள் போற்றி குணம் போற்றி என்று சொல்லி வேல் போற்றி என்று 6 விதமான போற்றுதலை சொன்னார்கள். 25ஆம் பாட்டிலே அப்பேற்பட்ட எம்பெருமான் இருக்கின்றானே, நீ உயர்ந்த குணத்தை உடையவன், நீ ஒருத்திக்கு மகனாக பிறப்பதே, மகன் ஒருவருக்கெல்லாம் மாமேனி பிரான் இப்படி ஒருத்திக்கு மகனாக பிறந்தாய் என்று சொல்லியும், வருத்தம் தீர நீ எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்க நீ திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீ என்ன செய்ய வேணும் தெரியுமா, உன்னுடைய கருணையினாலே எங்களை மகிழ்விக்க வேணும் என்று அருள் செய்கிறார்கள். அதற்கு மேலே என்று நோன்புக்கு வேண்டியவற்றையெல்லாம் மாலே மணிவண்ணா என்ற பாசுரத்திலே பாலண்ண வண்ணத்துன் பாஞ்சசன்னியம் போன்வள சங்கங்கள் பெரும்பறை பல்லாண்டு செய்ப்பார் கோல விளக்கு கொடி போன்ற வஸ்தையெல்லாம் கேட்கின்றார்கள். அதற்கடுத்து 27ஆம் பாட்டிலே நீ கூடாரை வெல்லக்கூடிய கோவிந்தன் கூடினவர்களுக்கு தோற்கக்கூடியவனாகினாலே எப்படி அந்த சகாதேவனானவன் தன்னுடைய பக்தியினாலே அவரை கட்டிவிட வேண்டும் என்று சொன்னானாம். என்னை கட்ட முடியுமா என்று சொல்ல தன்னுடைய பக்தியிலே கட்டி முடித்தான். அதே மாதிரி யாராலையும் கட்ட முடியாதவனை எம்பெருமானும் 8 2 என்று சொல்லக்கூடிய 10 பக்தி என்ற கயிற்றினாலே கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாகினாலே, ஒரு தாய்க்கு ஒரு சின்ன தாம்பு கயிற்றிலே கட்டுண்ண பண்ணி கிடந்தான் ஆகினாலே, அப்பேற்பட்டவன் கோவிந்தன் உந்தன்னை பாடி பறை கொண்டு நாம் பெறக்கூடிய சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடைய செவிப்பூவே என்று சொல்லி, இந்த ஆத்மாவுக்கு என்னென்ன அலங்காரங்கள் வேண்டுமோ அதையெல்லாம் நீ எங்களுக்கு பூட்ட யாம் அணிவோம் என்று சொல்லி, எப்படி ஒரு சொரூப ஞானம் உடைய ஒரு சிஷ்யனானவன் ஆச்சாரியன் இட்ட வழக்காக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் பூட்டியதனாலே தான் அந்த நகைக்கு ஏற்றமாம். ஒரு கணவனுக்கு ஒரு மாங்கல்ய தாரணத்தை பூட்டிவிடக்கூடிய மணாவளனம் பூட்டிவிட்டான் என்று சொன்னால் தன் வாழ்நாள் முழுவதும் அதை பொன்னே போல போற்றுவது போலே ஆச்சாரியனாலே நமக்கு இடப்படக்கூடிய சங்கு சக்கராதிகளை அப்படி போற்ற வேண்டும் என்பதை 27ஆவது பாட்டிலே நாங்கள் ஆடை உடுப்போம் என்று சொல்லியும், அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிபார கூடியிருந்து அடியார்களோடு கூடியிருக்க வேண்டும். எம்பெருமானோடு கூடுவதை காட்டிலும் அடியார்களோடு கூடுவது தான் சிறந்ததாகினாலே கூடியிருந்து
உந்தனோடு உங்களையோடு நாங்களும் அடியார்களும் கூடி இருக்க வேண்டும் என்று குளிர்க்க, அப்போது தான் உனக்கும் குளிர்ச்சி எங்களுக்கும் குளிர்ச்சி என்று அருளச் செய்கின்றார்கள். அதற்கு மேலே இவ்வளவு ஞானம் உள்ளவர்களாக பேசக்கூடிய நீங்கள் உங்களிடத்தில் ஆச்சார அனுஷ்டானங்கள் ஏதாவது உண்டா என்ன? இல்லை, கறவைகள் பின் செல்வோம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர்கள். நான் அப்பேற்பட்டவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இந்த ஆசை வந்தது என்று சொன்னால், உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் பெற்றிருக்கின்றோம், நீ குறைவொன்றும் இல்லாதவன், நாங்கள் நிறைவொன்றும் இல்லாதவர்கள். எனவே இப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு உன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், உன்னுடைய பிறப்பு எங்களுடைய குலத்திலே வந்து பிறந்திருக்கின்றாய். எனவே இறைவா, நீதான் இறைவன், எல்லா வஸ்துக்களுக்கும் காரண வஸ்துவாக இருக்கக்கூடியவனாகினாலே நீ தாராய் பறை என்று சொல்லி முதல் பாட்டிலே, அதாவது எம்பெருமானை அடைவதற்காக பறை வேண்டுகிறார்கள். பறை பெறுவதற்காகத்தானா இந்த யாகம் என்று சொன்னால், அந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய விரதம் எதற்காக இடுகிறார்கள் என்று சொன்னால், எம்பெருமானிடத்திலே சென்று அவனிடத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முதல் பாசுரத்திலே சொன்னபடி இங்கும் பறையை கேட்கின்றார்கள். முதலிலே கேட்டதும் நாராயணனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே சென்று அவனுக்கு தொண்டே செய்து தொழுது வழியொழுக வேண்டும் என்பதும், இங்கு கடைசியிலே பாசுரத்திலேயும் கூட எம்பெருமானே நீ எங்களுக்கு பறை தர வேண்டும், உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொல்லி அடுத்த பாசுரத்திலே எம்பெருமானுக்கு சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னுடைய திருவடியிலே நாங்கள் கிடைக்கின்றோமே, நீ ஆட்செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த எனக்காகவும் இல்லாமல் எனக்கும் மற்றவர்களுக்காகவும் இல்லாமல் உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றவன் காமங்கள் மாற்று என்று அருளிச் செய்தார்கள் 29 பாசுரத்திலே. இன்றைய பாசுரமாக இருக்கக்கூடிய வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி என்ன செய்கிறார் என்றால், கடல்களை கடைந்து அதனாலே அங்கு என்ன வந்தது என்று சொன்னால், மந்திரமலையை கொண்டு வாசுகியை கொட்டி கடந்த பொழுது அங்கு அமுதம் வந்ததாம். அந்த அமுதை யாருக்கு கொடுத்தார் என்றால், கேசவன் என்று சொல்லி பிரம்மருத்ராதி தேவர்களுக்கு கொடுத்தானாம். அமிழ்தில் வந்த தேவியாய் இருக்கக்கூடிய பிராட்டியை மாதவனை யார் பெற்றால்? எம்பெருமான் பெற்றான். அவன் மாதவன், மற்றவர்களெல்லாம் கேசவன் என்று சொன்னால், பிரம்மருத்ராதி தேவர்களுக்கெல்லாம் இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய சக்கையை கொடுத்தாராம். அமிழ்தமாக இருக்கக்கூடிய பிராட்டியை தன் மார்பிலே கொண்டான். ஆகினாலே இப்பேற்பட்ட உயர்ந்த குணமுடைய எம்பெருமானை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி, இத்தனை நாட்களாக பிரிந்து நாங்கள் விரதம் இருந்தோம், இன்று உன்னோடு சேர்ந்து விட்டோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொல்லி உன்னுடைய திருமுக மண்டலத்தை கண்டவுடனே இவர்களுக்கு என்ன ஏற்பட்டதென்றால், செம்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் அவருடைய முகமானது அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்தினுடைய வீழ்ச்சியானது இங்கு அப்படியே தெரிந்ததாம். அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை சென்று இறைஞ்சி நாங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி அங்கு பறை கொண்ட ஆற்றை, அது இங்கு பறை என்று சொல்லக்கூடியது எம்பெருமானுக்கு தொண்டு செய்யது. அதை நாங்கள் எங்கே பெற்றோம் என்று சொன்னால், ஒரே காரணம்தான், அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான். அந்த ஆச்சாரியன் இருக்கின்றானே, கோதை நாச்சியாருக்கு ஆச்சாரியன் தன்னுடைய தகப்பனாரே. அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கும் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் அது சொரூபமாகினாலே பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை. இது தனித்து அனுபவிக்கக்கூடியதல்ல, சங்கமாக கூட்டமாக அனுபவிக்கக்கூடியதாகினாலே சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே ஒன்று விடாமல் ரத்னாகாரத்திலே ஒரு முத்து உதிர்ந்தாலும் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. அதுபோலே அதாவது 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோள். இப்பேற்பட்ட இந்த திருப்பாவை அனுசந்தானத்திலே கொண்டோம் என்று சொன்னால், திருமால் இருக்கின்றாரே, அவர் 2 தோளோடு தான் நமக்கு காட்சி கொடுப்பதாக வந்திருப்பார். ஆனால் திருப்பாவையை கேட்டவனை 2 4 4 16 ஆனது அப்படியே 64 என்று அப்படியே பெருகி கொண்டே செல்லுமாம். 2 மால் வரைத்தோள் 2 அப்படியே பெருகி கொண்டே செல்லுமாகினாலே அது எவ்வளவு என்று சொன்னால், தோள்கள் 1000 முடிகள் 1000 துணைமலர் கண்கள் 1000 என்று சொல்லி 1000 என்று சொன்னது ஒரு கணக்குக்காகத்தான். கணக்கே இல்லாத 1000 இருக்கக்கூடிய அவனுடைய வடிவழகை சொல்லுகிறார்கள். சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாது இங்கு பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால்
அந்த பெருமாள் இருக்கின்றானே அவன் திருமால். மற்றவர்களுக்கு திருவிழா தேவரை தேரேன்மென் தேவு என்றார். இந்த பெருமாளுக்கு திரு என்று சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய புருஷாகாரத்தினாலே செல்வத் திருமாலால் மகாலட்சுமி அவருடைய தன்னுடைய கிருபையினாலே செல்வமானது. எது செல்வம் என்று சொன்னால் எம்பெருமானோடு கூடியிருப்பது தான் செல்வம். சீதா பிராட்டிக்கு எது அயோத்தி என்று சொன்னால் ராமனோடு கூடியிருந்தது தான். அதே போன்று பெருமாளுக்கு எது செல்வம் என்று சொன்னால் பிராட்டியோடு கூடியிருப்பது. செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று அனுபவிக்கின்றார். எங்கும் திருவருள் என்றால் இங்கு இந்த பூலோகத்தில் இருக்கின்ற வரையிலும் நமக்கு திருவருள். அதற்கு மேலே பரமபதம் என்று சொல்லக்கூடிய அங்கு சென்றாலும் அங்கும் கைங்கரியம்தான். அடியார்கள் குழாங்கள் அலகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மண்டபத்தில் நடுவாக வீற்றிருக்கும் நாரணனை கழுகி அடியார்களோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த திருவருளையும் இந்த பாசுரத்தை சேவிப்பதனாலே கிட்டும் என்று ஆண்டாள் ஒரு பலஸ்ருதியை சொன்னார்கள். பலஸ்ருதி என்று சொன்னால் இதை சொன்னால் இது கிடைக்கும் என்பதல்ல, கண்டிப்பாக தாயார் சொல்லாவிட்டாலும் கிட்டும். ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்குவதற்காக சொல்லியுள்ளார். இதை சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், கன்றிழைந்த தலைநாகு தோற்கன்றை மடுக்க அதுக்கும் இறங்குமா போலே என்று பட்டர் அருளி செய்தார். இந்த பாசுரத்தை நாம் சொன்னால் பெருமாள் நமக்கு அருள்வாரா என்றால், ஒரு பசுவானது ஒரு கன்றுக்குட்டி ஈன்றது. அந்த கன்றுக்குட்டி எதிர்பாராமல் இறந்து போக அந்த பால் கறவையாளன் என்ன செய்தான் என்றால், அதனுடைய தோலை எடுத்து பாடம் செய்து உள்ளே வைக்கோல் பிள்ளை துணித்து அதை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவானாம். அதை பார்த்தவுடனே அந்த பசுவானது இந்த தோல் கன்று என்று தெரிந்தும் அதை பார்த்து பார்த்து தான் சுரந்து பாலை கொடுப்பது போலே நம் போன்றவர்கள் தோல் கன்று தான். நமக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் என்று சொல்லக்கூடியது பிராட்டியாக இருக்கக்கூடிய பூமி பிராட்டியினுடைய அம்சமான ஆண்டாள் அளவுக்கு இல்லை, அந்த கோபியர்கள் அளவுக்கு இல்லை. ஆனாலும் பொய்யே செய்யக்கூடிய நமக்கும் அருள் எப்படி செய்வான் என்றால், இந்த தோல்கன்றைக்கு இறங்கக்கூடிய அந்த பசுவை போலே எம்பெருமானும் நம்முடைய பாசுரங்கள் இவள் பாசுரம் கேட்டவாறே திருவுள்ள முகக்கும் திருப்பாவை அனுசந்தானம் செய்ய இது ஆண்டாளே சாதிப்பது போலே எம்பெருமான் உகந்து அதை அனுபவிக்கக்கூடிய. அதனால தான் நம்ம திருப்பாவை சேவிக்கிற பொழுது கவனக்குறைவாக இல்லாமல் எழுத்துப்பிழை இல்லாமல், ஏனென்றால் இது ஆண்டாள் சாதிப்பது. சாதிக்க ஆரம்பிக்கிற பொழுதே திருப்பாவை மார்கழி திங்கள் என்று ஆரம்பிக்காமல் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று ஆரம்பிப்பார்கள் முதல் வரியிலே. அந்த மார்கழி என்ற சொல்லை சாட்சாத் பிராட்டியாக இருக்கக்கூடிய ஆண்டாளே வந்து சொல்லுவதாக ஐதீகமாகினாலே, அது மட்டுமல்ல இந்த பாசுரங்களை முழுவதும் அனுபவிக்கின்ற பொழுது பிராட்டி அங்கே இருந்து தானும் அனுபவிப்பது போலே நாம் கொள்வதனால தான் ஆச்சார அனுஷ்டானங்களோடு எம்பெருமானுடைய திருமுகம் வளர்ச்சிக்காக இந்த பாசுரங்களை அருளி செய்ய வேண்டும் என்று அருளி செய்கின்றார்கள். இந்த பாசுரத்திலே சிறந்த, அதாவது சொரூப ஞானத்தை உண்டு பண்ணுவதற்காகவே இந்த திருப்பாவை அருளி செய்யப்பட்டது. முதல் பாசுரத்திலிருந்து அவர்கள் எங்காவது குளத்துக்கு சென்றார்களா அல்லது ஆற்றுக்கு சென்றார்களா நீராடினார்களா என்று சொன்னால் நீராட்டம் என்று மாறாட்டமாக சொல்லப்பட்டது. இது முழுக்க முழுக்க எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய சொரூப ஞானத்தை உணர்த்துவது. இந்த சொரூப ஞானம் எப்பொழுது வரும்? ஆச்சாரிய சம்பந்தத்தாலே வரும். ஆச்சாரியனிடத்திலே சென்று நீர் நுமது என்றுவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர் நிறை இல்லை என்று சொல்லி நம்மையும் என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் என்று சொல்லி ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினாலே பெற்றோம் என்று சொன்னால் ஆண்டாள் நாச்சியாருடைய திருவருள் தப்பாது கிட்டும். அதை பெறுவதற்கு நமக்கு பெரிய தகுதியெல்லாம் வேண்டியதில்லை, நின்றவாறு அமையுமாகினாலே தன்னுடைய இந்த பெரிய திருப்பாவை 30 அனுசந்தானத்திலே கொள்ள வேண்டும். அப்படி முடியாத பொழுது என்ன செய்கிறோம் என்றால், விடிவோரை எழுந்து 30 பாட்டையாவது அனுசந்தானத்திலே கொள்ள வேணும். மாட்டிற்றனாகில் சிற்றஞ்சிறுகாலை என்று சொல்லக்கூடிய நேற்றைய பாசுரத்தையாவது நாம் அனுசந்தானத்திலே கொள்ள வேணும். அதுவும் முடியவில்லை. கபவாத பித்தம் என்று சொல்லி தொண்டையை அழைத்து விட்டது, பாசுரம் சேவிக்க முடியலை. அந்த நிலையிலும் நாம் இருந்த நிலை திருப்பாவை காலட்சேபம் கேட்டது, திருப்பாவை அனுசந்தானத்திலே கொண்டது, திருப்பாவை சந்தை கேட்டது. சந்தை என்று சொன்னால் ஆச்சாரியன் அல்லது சதாச்சாரியன் 300 சொல்ல அதை ஒரு முறை கேட்டு 3 முறை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும்.
அது இப்பொழுது யூடியூப்பில் கூட வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கேட்டு திருந்தி பிழையில்லாமல் சேவித்தோம் என்று சொன்னால் ஆண்டாளுடைய திருமுக மண்டலம் மலரும், பெருமாளுடைய திருமுகமும் மலர்ந்து நமக்கு அருள் செய்வான். ஆகினாலே அதாவது பிரியமான எம்பெருமானுக்கு பிரியமானவள் பிராட்டி, அந்த பிராட்டியிலும் பிரியமாக இருக்கக்கூடியவள் ஆண்டாள் நாச்சியார். ஏனென்று கேட்டால் இந்த பூ உலகத்திலே வந்து அடியார்களை திருத்தி பணிகொள்வதற்காக வந்தாள். பிராட்டியானவள் தன்னுடைய மார்பிலே ஏறி அமர்ந்து கொண்டாள். ஆனால் பூமி பிராட்டி அப்படி இல்லாமல் வைகுந்த வான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாக வந்து அவதரித்தாளாகினாலே ஆண்டாளிடத்திலே எம்பெருமானுக்கு ஒரு தனி பிரீதி உண்டு. அப்பேற்பட்ட ஆண்டாளுடைய திருப்பாவையை நம் அனுசந்தானத்திலே கொண்டோம் என்று சொன்னால் எப்படி ஆண்டாளானவள் சாட்சாத் ஸ்ரீ ரங்கநாதனையே கலியுகத்திலே அர்ச்சாவதாரத்திலே அர்ச்சா சமாதியை கடந்து அவனை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் திருப்பானாழ்வார் ஆண்டாள் நாச்சியார் 2 பேரையுமே தன்னுடைய திருவடி கீழே ஏற்று தான் தீர இரும்புண்ட நீரது போல என் ஆறுயிரை ஆறப்பருக எனக்கு ஆறாமுதாயே என்ற ஆழ்வார் சொன்னதை அப்படியே நடத்தி காட்டினார். அந்த திருக்கல்யாணத்தை மீண்டும் உலகறிய சென்று அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடத்தி காட்டினாராகினாலே அப்பேற்பட்ட ஆண்டாளுடைய அந்த திருப்பாவை அனுசந்தானம் செய்தோம் என்று சொன்னால் நல்ல வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே என்று அனுபவித்தார்கள். திருக்குறுகூரிலே நம்மாழ்வார் அவதாரத்துக்கு உடையநங்கையானவள் தொடர்ந்து திருப்பாவை அனுசந்தானம் செய்தார் என்று சொல்லி குருபரம்பரை பிரபாவத்திலே உள்ளது. திருப்பாவையினுடைய காலம் தொல்பாவை, அது முன்பு யுகத்திலேயே திருப்பாவை இருந்திருக்கிறது. அதனால தான் பொய்கை பூதன் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலகோன் அதன் பிறகு தான் துடிய பட்டநாதன். அந்த பட்டநாதனுக்கு பிறந்த பிள்ளை ஆண்டாள். அவள் அருள் செய்த திருப்பாவையை எப்படி நம்மாழ்வார் காலத்துக்கு முந்தி அவருடைய தாயார் அனுசந்தானத்திலே கொண்டிருப்பார் என்று சொன்னால் அது சென்ற யுகத்திலே போன கலியுகத்திலே அனுபவித்து வந்த ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்து நமக்கு அளித்த அந்த திருப்பாவையானது அதனுடைய குணம் அதனுடைய புகழானது அடுத்த கலியுகம் அளவரும் எப்படி ராமனுடைய பெருமை அடுத்த நரசிம்ம அவதாரம் வரையிலும் பரவி இருந்ததோ அதே மாதிரி ஆண்டாளுடைய திருப்பாவையானது தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையா என்று அனுசந்தானத்திலே கொள்ளுவது போலே பெரிய சிறப்புடைய திருப்பாவை. நாமும் குழந்தை இல்லாதவர்கள் அதை சேவித்து நல்ல குழந்தை வாயும் நன்மக்களை பெறுவர்கள். அதே மாதிரி இந்த திருப்பாவை அனுசந்தானத்திலே கொண்டு நாச்சியார் திருமொழியையும் நாம் அனுசந்தானத்திலே கொண்டோம் என்று சொன்னால் வாரணம் 1000 சூழ வலம் செய்து என்று சொல்லி அந்த 10 பாகனங்களை நாம் அனுசந்தானத்திலே கொண்டோம் என்று சொன்னால் நித்திய அனுசந்தானத்திலே நல்ல வேதம் வல்லவர்களிடத்திலே கற்று பிழையில்லாமல் சொன்னோம் என்று சொன்னால் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வதை மக்கள் பெற வேண்டும் என்றால் திருமணமாகும். நல்ல திருமணம் ஆவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய நாச்சியார் திருமொழியும் அனுசந்திக்க வேணும் என்று கூறி இப்பேற்பட்ட வாய்ப்பை அடியனுக்கு இந்த யூடியூப் மூலமாக செய்வதற்காக அடியனுக்கு பெரும் உசாத்துணையாக இருந்தது அடியனுடைய திருப்பேத்தியா சுந்தரியா என்று சொல்லக்கூடிய சேலத்திலிருந்து அடியனுக்கு பெரும் பணி ஆக்கினார்கள். சேலத்திலிருந்து கமலவல்லி மற்றும் அந்த சௌந்தர்யாவினுடைய அந்த பெரும் உழைப்பினாலே ஏராளமான நண்பர்கள் அடியேனத்திலே கூறினார்கள், நல்ல படங்கள்லாம் பின்னாடி போடுகிறீர்களே, இது எப்படி உங்களுக்கு தெரியுமா என்று சொல்ல நான் தோல்கன்று தான், எனக்கு எதுவுமே தெரியாது. அதையெல்லாம் அந்த குழந்தை அற்புதமாக செய்து நமக்கு உபகரித்ததனாலே அவர்களும் எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும். இந்த திருப்பாவை யூடியூப்பில் வந்திருப்பதை கண்டவர்கள் கேட்டவர்கள் அதை மற்றவர்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் செய்த அத்தனை நண்பர்களுக்கும் அத்தனை அடியார்களுக்கும் அடியேன் பல்லாண்டு பாடி தலையல்லால் கைமாறில்லை என்று சொல்லி அடியனுடைய இந்த 30 நாள் அனுபவத்தையும் அடியனுக்கு தொடர்ந்து சாதிக்க வைத்த ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய அடியனுடைய ஆச்சாரியன் சதாச்சாரியன் தோப்பு சுவாமிகள், ஆச்சாரியன் சீனிவாச ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் இவர்களுக்கெல்லாம் அடியேன் பல்லாண்டு பாடுவது தவிர வேறொன்றும் அடியனுக்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த காலட்சேபத்தை அடியன் அனுபவிப்பதற்கு பெரும் உதவியாக இருந்தது எத்தனையோ வியாக்கியானங்கள். அதில் காரப்பங்காடு சாமியினுடைய அந்த திருப்பாவை, அது மட்டுமல்ல காஞ்சிபுரம் சாமியினுடைய நறுமணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வியாக்கியானங்கள், எல்லா வியாக்கியானங்களையும் அடியனுக்கு சாதித்த தோப்புசாமிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழிலே சரணம்.
ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய குலநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்றோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாய். கோதை பிறந்தவுங்கூர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடன் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வெள்ளிபுத்தூர் வேதக்கோனூர். திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே. மறுவாரம் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழையைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பரம பாகவதாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவர்களுடைய திருவடியை போற்றி அடியை நிறைவு செய்து கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அது அடியனுடைய கர்மாவினால் ஏற்பட்டது என்றும், இதில் ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பேன் என்று சொன்னால் அது தோப்பு சுவாமிகளும் அனங்கராச்சாரிய சுவாமிகள் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.